ஃபியூச்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியை ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளித்திருக்காங்க. நேர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷிற்கு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த வருடம் அதாவது 2014 கமாடிட்டி மார்க்கெட் சந்திச்சதும் என்னென்ன சாதனைகள் புரிஞ்சது இந்த வருடத்துல 2014 அதை பத்தி சொல்லுங்க சார். 2014 எடுத்தோன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், கமாடிட்டி மார்க்கெட்ல ஒரு சமமான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுல ஒரு சாதனைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுல க்ரூடு சொல்லலாம். க்ரூடு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வேலி $110 மேல நின்றுட்டு இருந்தது. ஸோ இந்த வீழ்ச்சிங்கிறதே ஜூலைக்கு அப்புறம் தான், உங்களுக்கு ஆகஸ்டுக்கு அப்புறம். ஸோ அந்த வீழ்ச்சியில தான் இப்ப நல்லா விழுந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கோல்டு பார்த்தோம்னா ஒரு 5-6% ஒரு ஸ்விங்ல தான் இருந்த வழியே பெரியாது இல்லை. அதே மாதிரி சில்வர்ல ஒரு பெரிய ஃபால் இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேஸ் மெட்டல்ஸ் எடுத்தோம்னாக்க ரொம்ப இந்த மாற்றங்கள் அதாவது மாறி மாறி வந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னாக்க அங்கங்க ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அண்ட் டென்ஷன்ஸ் பிளஸ் மார்க்கெட்ல மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் அப்பப்ப வரக்கூடிய மாதாரம் வரக்கூடிய இன்புட் மாறி மாறி வரும் பொழுது அதற்கு தேர்ந்தப்போல் அது அந்த டியூன்ல அது டான்ஸ் ஆடினதுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா டேர்ன் ஓவர் வைஸ் கமாடிட்டியில பார்த்தோம்னாக்க இந்த வருடம் 2014 கிட்டத்தட்ட 20% வரை கீழே இறங்கி இருக்குன்னு சொல்லலாம், கம்பேர் வித் 2013. ஸோ பட் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக நன்கு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த மொமெண்டத்தை வைத்துக் கொண்டு நிறைய பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். சார், அதே மாதிரி 2014 கடந்து வந்த பாதையில என்னென்ன விஷயங்கள் ஃபேவரா இருந்தது? ட்ரேடருக்கு ட்ரேடிங் எப்படி ஃபேவரா இருந்தது? என்ன பாசிட்டிவா என்னென்ன விஷயங்கள் நடந்தது சார்? ட்ரேடருக்கு ஃபேவர் விஷயம் பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் இன்புட்ஸ். ஏன்னா ஆஃப்டர் தட் என்எஸ்சிஎல் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இந்த கேரண்டி, அதுக்கப்புறம் இப்ப கிளியரிங் கார்பரேஷன் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பெட்டர் ஒரு கம்ஃபர்ட் ரீட்டைல் ட்ரேடர் ஆகட்டும் சரி, பிளஸ் கார்பரேட்ஸுக்கும் வந்திருக்குன்னு சொல்லலாம். பிளஸ் நம்ம முதல்ல சொன்னோம்னா இந்த வாலட்டிலிட்டியில் இருக்கிறதுனால, அதாவது இந்த அப் மூவ்மெண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருந்துட்டே இருந்ததுனால ட்ரேடர்ஸ்க்கு அவங்க ஸ்டக் ஆகாம அவங்களுடைய பொசிஷனை ஷஃபிள் பண்ணிட்டே இருக்கிற அளவுக்கு ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருந்ததுன்னு சொல்லலாம். சார், தொடர்ந்து இந்த ஹோல் இயர் மார்க்கெட் எப்படி இருந்தது என்பதை பத்தி ரொம்ப தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் திருச்சியில இருந்து இருக்காங்க. வணக்கம் சுதா. வணக்கம் மேடம், சாப்பிட்டு பேசுங்க. பேசுங்க சுதா. வணக்கம் சார். வணக்கம்மா சார், நான் நேற்று சில்வர் 37,300 செல்லிங் போயிருக்கேன் சார். இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு குருடாயிலோட லெவல் சொல்லுங்க சார், நான் டிவியில் கேட்டுக்கிறேன். ஓகே. சில்வரை பொறுத்தவரையிலும் 3700 மேல பையிங்ல தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் த மார்க்கெட் இல்லையா, அதனால என்டையர் வேர்ல்டுல உங்களுக்கு அந்த பொசிஷன் சுவிட்ச் ஓவர்ஸ் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும், கேரி ஓவர் இருக்கும், சுவிட்ச் ஓவர் இருக்கும், இல்லைன்னாக்க ப்ராஃபிட் பொசிஷன் க்ளோஸ் பண்றது இருக்கும். அதனால கொஞ்சம் மார்க்கெட்ல மொமெண்டம் இருக்கும், பிளஸ் ஹையர் லெவல்ல க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால 3700 மேல சில்வர் பெட்டரா தான் இருக்கு. பெட்டர் இந்த லெவல்ல சில்வர் ஷார்ட் வேண்டாம்னு தோணுது. குரூட் ஆயில் கேட்டாங்க. குரூட் ஆயில பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க 3485 கீழே வீக்கா தான் இருக்கு. 3485 கீழே பாத்தீங்கன்னாக்க 3455. ஸோ அந்த லெவல் வாய்ப்புகள் இருக்கு. மேல புல்லிஷ் மொமெண்டம் குரூடுல பார்த்தோம்னா 3555க்கு மேலதான் புல்லிஷ் மொமெண்டம் இருக்கு. இன்னைக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரலாம், அதாவது ஒரு ஷார்ட் கவரிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு தெரிகிறது. சார், இந்த நேர் வரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அதாவது 2014 ஹோல் இயர் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி என்பதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இண்டிவிஜுவலா அதாவது கமாடிட்டி மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது சார்? இண்டிவிஜுவல் பிஹேவியர்ல பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன போல இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல கோல்டு அண்ட் சில்வர் நார்மலா என்ன சொல்லுவோம்னாக்க கோல்டு சில்வரும் பேரு, கோல்டு ஏறினா சில்வர் ஏறும், கோல்டு இறங்கினா சில்வர் இறங்கும் அப்படின்னு. ஆனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வித்தியாசமா பிஹேவ் பண்ணிருக்கு. கோல்டு பெருசா இறங்கல, ஆனா சில்வர் ஃபால் ஆச்சு. இது எல்லாமே என்னன்னாக்க ட்ரேடர்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணங்களா எடுத்துக்கலாம். இந்த மாதிரியாம வரும்போது எப்படி எப்படி நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்
அப்படிங்கிறதுக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி காப்பர் அந்த பேர்ல பாத்தீங்கன்னாக்கா ஒன்னும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ்ல போயிட்டு இருந்தது. அதே மாதிரி அலுமினியம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏற்ற இறக்கங்கள் இருந்ததே தவிர எதுவுமே பெரிய பேர்னு சொல்ல முடியாது. அது மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி க்ரூட் ஆயிலுக்கும் கோல்டுக்கும் நிறைய சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. ஆனா இந்த வருஷம் அது பேரே இல்ல, தனித்தனியா அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சது. சோ மெயினா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபண்டமெண்டலி அந்த பர்டிகுலர் கமாடிட்டியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், இருக்கக்கூடிய வீக்னஸ் தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்ல பிஹேவ் ஆகுதே தவிர அந்த பேர் பிஹேவியர் அப்படிங்கிறது ஒரு மித்து அப்படிங்கறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தெளிவா அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசும் சார். கோவிலிருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திக். ஹலோ சொல்லுங்க கார்த்திக், கேள்வி என்ன? என் கொஸ்டின் ரொம்ப பர்டிகுலர் கிடையாது, ரொம்ப ஜெனரலைஸ்டான ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ அந்த கமாடிட்டி டே ட்ரேடிங் டெக்னிக்கலா வச்சு டே ட்ரேடிங் பண்ணி என்னை சுத்தி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். யாருமே பெருசா அதுல பணம் சம்பாதிச்ச மாதிரி நான் பாக்கல. அட்லீஸ்ட் நான் பார்த்த ஒரு 10 பேரோ 12 பேரோ வாட். ஆனா ஜெனரலா இந்த மாதிரி இருக்கிறப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஈக்விட்டியா இருக்கலாம், ஓகே, எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் வெல்த் கிரியேட் பண்றது விட்டுட்டு ஏன் நம்ம கொஞ்சம் ட்ரேடிங் பிலீவ் பண்ணிட்டு அதுல அந்த டெக்னிக்கல்ஸ் சார்ட் எடுத்துட்டு வச்சு உட்காந்து ஓகே இது வரும் வராதுன்னு இருக்கு, அது இல்லாம நம்ம இதை பார்த்து இதுல இருந்து நம்ம என்ன பெரிய வெல்த் கிரியேட் பண்ணிக்க போறோம், அப்படி கிரியேட் பண்றதுக்கான எந்த விதமான ஹிஸ்டரியோ இல்ல ப்ரூஃபோ இப்ப வாரன் பஃபட் மாதிரியோ வேற யாரையும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்றது கூட இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் நான் அதை பண்ணணும்? அதாவது உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நிறைய பதில்கள் சொல்லலாம். அதாவது ஒன்னு வெல்த் கிரியேஷன். வெல்த் கிரியேஷன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க யூ ஹாவ் டு திங்க் ஒன்லி ஃபார் அ லாங் டேர்ம், 5 வருடம் 10 வருடம் இல்லது 20 வருடம், அதுதான் வெல்த் கிரியேஷனு. மற்றொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனை யூஸ் பண்ணி எப்படி டே டு டே மார்க்கெட்ல இருந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகே, சோ இட் இஸ் அ ஆர்ட் ஆஃப் மேக்கிங் மணி. சோ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னாக்க நீங்க அது ஒரு சேஃபஸ்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அக்ரிகல்ச்சர் இஸ் த ரிஸ்கியஸ்ட் பிசினஸ். நம்ம அக்ரிகல்ச்சர்ல பணம் போடுறாங்க, அந்த நெல் விதையை விதைச்சு அவங்க அந்த பயிரிட்ட பிறகு நேச்சருடைய இம்பாக்ட்ல பாத்தீங்கன்னா அதை அழியும் போது அவங்க 20,000 போட்டிருந்தாங்கன்னா 5,000 கூட வரமாட்டேங்கிறது. அதை ஏன் உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணுது? ஏன்னா அது காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. வாட் யூ வாண்ட். இப்ப 50,000 ரூபாய் நீங்க பேங்க்ல போடுறீங்க, அதுக்கு வட்டி என்ன கிடைக்குது? 8%, 10%. நீங்க இங்க 20% வரலையும் உங்களால எடுக்க முடியும் அப்படிங்கிற உங்களுடைய செல்ஃப் சஸ்டைன்டு, செல்ஃப் டிசிப்ளின்ல பார்க்கணும். மத்தவங்க பண்ணா உங்களுக்கு என்ன லாபம், அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க லாபம் பண்ணாதான் உங்களுக்கு லாபம், நான் லாபம் பண்ணாதான் எனக்கு லாபம், நீங்க லாபம் பண்ணாதான் உங்களுக்கு லாபம்ங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. மத்தவங்க லாஸ் பண்றாங்க, ஊர்ல இருக்கிறவங்க லாஸ் பண்றாங்கன்னா இட்ஸ் வின்னிங் இஸ் லூசிங், 1:1 கேம் தான் அது. ஒருத்தர் வின் பண்ணா இன்னொருத்தர் லாஸ் பண்ணுவாங்க, பண்ணித்தான் ஆகணும். சோ அதுல நீங்க வின்னரை பாருங்களேன், எதுக்கு லாஸரை பார்க்கணும் தான். சி, வெல்த் கிரியேஷனையும் நீங்க இன்ட்ராடேயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, சோ அதனால இன்ட்ராடேல பண்ணும் பொழுது ஹவு டு மேக் மணி ஃப்ரம் த மார்க்கெட் அப்படிங்கிறது அது இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது. அந்த ஆக்டிவிட்டியில எப்படி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு பொறுத்துதான் இருக்கு. நீங்க ரெகுலரா ஆபீஸ் போறீங்க, உங்களால பார்க்க முடியாதுங்கிறவங்க தயவு செஞ்சு இதுல மாதிரி இன்ட்ராடே பண்றதை குறைக்கிறது நல்லது. ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ட் நியூஸ் வரும்பொழுது அதை வாங்கி வைக்கிறது பெட்டர். அதே மாதிரி இதுல இன்ட்ராடே பண்றதுல நிறைய பிளஸ் நிறைய மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறத நீங்க நாங்க அங்க ஒரு மீட்டிங் வைக்கும் பொழுது அதுல அட்டென்ட் பண்ணுங்க. இன்னும் ஃபர்தரா பெட்டரா சொல்றோம். புதுக்கோட்டையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மகேஸ்வரன். வணக்கம் மேம். சொல்லுங்க மகேஸ்வரன், கேள்வி என்ன? நிக்கல் லெட் பத்தி கேட்கணும் மேம். ஓகே, கேளுங்க. நிக்கல் லெட். வணக்கம் சார். வணக்கம் சார். நிக்கல் இப்ப என்ன ரேட்ல சார் இருக்கு? பை பண்ணலாமா சார் இல்ல? ஓகே, அடுத்து சில்வர் கேட்கணும் சார். சில்வர். ஓகே, நிக்கலை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்கா 946 கீழே வீக்கா தான் இருக்கு. ஒரு 925 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 985க்கு மேலதான் அது புல்லிஷ் மொமெண்டம் வருது.
அதனால நிக்கல் வந்து எவ்ரி ரைஸ் யூ கேன் செல் அண்ட் பை. ஸோ அடுத்தது சில்வர் லெட் கேட்டாரு. லெட் பாத்தீங்கன்னாக்க ஸ்டில் இட் இஸ் இந்த வீக் டிமாண்ட் பிகாஸ் ஸ்டாக் பைலப் ஆயிட்டே இருக்கு. 118.50க்கு கீழே வீக்கா தான் இருக்கு. 115-20 வரலையும் லெட் வர வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. சில்வரை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னாக்கா 37,100க்கு மேலதான் இருந்துட்டு இருக்கிறதுனால சில்வர்ல வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது போல 37,850 அந்த லெவலுக்கு மேல போச்சுனாக்க ஒரு பெரிய மொமெண்டம் சில்வர்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கேன். அதையும் வாட்ச் பண்ணுங்க சார். அந்த நேயர் பேஸ் மெட்டல்ஸ் கேட்டிருந்த மாதிரி நான் ஒரு கேள்வி, பேஸ் மெட்டல்ஸ் வந்து இப்ப மிக்சட் ட்ரேடிங்ல வந்து இப்ப இருக்கா சார்? ஆமா, பேஸ் மெட்டல்ஸ் பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க சைனால வந்து HSBC PMI மேனுபேக்சரிங் டேட்டா இருக்கு. அது போல நாளைய மறுதினம் இந்தியாவில் PMI மேனுபேக்சரிங் டேட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இம்பாக்ட கொடுக்கக்கூடும். ஸோ எப்படி இருக்கும் இந்த மேனுபேக்சரிங் டேட்டாக்கு தகுந்தாக்குள்ள பேஸ் மெட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க மொமெண்டம் இருக்கும். ஏன்னா மெயினா பேஸ் மெட்டல்ஸ் வந்து எக்கானமி பேஸ்ட் ஆக்டிவிட்டியில தான் அதனுடைய மொமெண்டம் வந்து பெட்டரா இருக்கும். பிளஸ் ஏதாவது ஒரு சப்ளை வந்து கம்மியா இருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுங்க, அந்த சமயத்துல வந்து ஏதாவது ஒரு இம்பாக்ட் வரும். திடீர்னு ஏதாவது இந்த மெயின்ஸை வந்து க்ளோஸ் பண்றாங்க, 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல, சோ இல்ல அதுல வந்து கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க லோவர் கிரேடா இருக்கு, இதே மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னு வச்சுங்க, அதுக்கு இம்மீடியட்டா ஸ்பர்ட் ஆகும். ரெண்டாவது வந்து பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு 1 டன் 2 டன் அதிகமா போனாலும் வீக் ஆகும், அதே மாதிரி குறைஞ்சாலும் மேலே ஏறும். சோ இத மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து இருந்துட்டு இருக்கும். தொடர்ந்து பேசும் சார். சேலத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாண்டுரங்கன். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க பாண்டுரங்கன், கேள்வி என்ன? மேடம் கமாடிட்டி என்ன ட்ரேடிங் இந்தியாவில இருக்குங்களா? இந்தியாவில ட்ரேடிங் இல்லன்றாங்க. சார் சொல்றாரு சின்ன சின்ன ட்ரேடிங்லாம் 50,000 1 லட்சத்துக்கு பண்ணலாம்ன்றாங்க. அது எங்க பண்றது? ஓகே சொல்லுங்க. கமாடிட்டி ட்ரேடிங்கிறது வந்து பொருள் சந்தை. நீங்க வந்து கோல்டு பண்ணலாம், சில்வர் பண்ணலாம், காப்பர் பண்ணலாம், தென் க்ரூட் ஆயில், லெட், நிக்கல், ஜிங்க், அலுமினியம், இது எல்லாமே பண்ணலாம். இதை தவிர அக்ரோ கமாடிட்டியில இங்க என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே பண்ணலாம் சார். அதாவது கமாடிட்டியை பொறுத்தவரையிலையும் இந்தியால இருக்கு. கரன்சியில தான் ஃபாரின் கரன்சி ட்ரேடிங் வந்து பண்றாங்க இல்லையா, அது வந்து அபிஷியலா கிடையாது. கரன்சி ட்ரேடிங் வந்து எக்ஸ்சேஞ்சில் அபிஷியலா இருக்கிறது 4 கரன்சி தான். அதர் கரன்சிஸ் இங்க பண்ண முடியாது. அதுதான் வந்து ஜென்ரலா வந்து யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி நீங்க தாராளமாக பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் அணுகினீங்கன்னாக்க அந்த நம்பர்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத வந்து ஒரு வழிமுறைகளை வகுத்து கொடுத்து பண்ணுவாங்க. இதுக்கு நாங்க சொன்னது வந்து குறைஞ்சது 50,000 முதலீடு இருந்தாதான் நம்ம வந்து அதுல வந்து ரெகுலரா கரெக்டா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தொடர்ந்து பேசும் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஓம் பிரகாஷ். வணக்கம் மேடம். எனக்கு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. கேளுங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு வந்து நியூ இயர். சோ நாளைக்கு வந்து யூஎஸ்ல கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஒர்க் பண்ணுதா அப்படின்னு, அதாவது நிமெக்ஸ் வந்து நாளைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல இப்ப கமாடிட்டி க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு மேல நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். சோ டேட்டாஸ் தான் வர்றதுனால சோ அந்த டைம்ல எந்த ஒரு பர்டிகுலர் இண்டிகேட்டர் வந்து ஓரளவுக்கு ஒரு 80% கொஞ்சம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இது ரெண்டாவது வந்து க்ரூட் ஆயில் மினி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேன், மணி கண்ட்ரோல்ல படிச்சேன். அது வந்து இப்போ க்ரூட் ஆயில் மினி வந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி 10 பேரல் போட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி அது எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருச்சு அப்படின்னா இதோட இம்பாக்ட் வந்து நார்மல் க்ரூட் ஆயில் இருக்கிற மூவ்மெண்ட் வந்து கம்மி பண்ணுமா, இது எப்படி இருக்கும்? 3 கொஸ்டின்ஸ் மட்டும். ஓகே. சோ நியூ இயர் வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுமா? நாளைக்கு நியூ இயர் யுஎஸ் மார்க்கெட்லாம் ஒர்க் ஆகுது. ஒன்லி ஜப்பான் மார்க்கெட் தான் ஜனவரி 2ஆம் தேதி வரையும் லீவ் இருக்கு சார். அதனால வந்து மார்க்கெட் இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ல வந்து 6 மணிக்கு மேல வந்து மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும் பொழுது நீங்க வந்து 2 விஷயங்கள் பார்க்கணும். அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் RSI ஒன்னு இருக்கு, MACD ஒன்னு இருக்கு. இந்த RSI வந்து 12 டே RSI வந்து ஏதாவது அதுக்கு மேல உள்ள 50 டே RSIக்கு மேல வந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் வருது, பையிங் மொமெண்டம் வரும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மொமெண்டத்துல வந்து நீங்க வந்து வாங்கி வைக்கலாம். அது போல 12 டே RSIக்கு கீழே, அது வந்து 50 டே RSIக்கு கீழே போயிட்டு இருக்கு, அதுக்கும் ஃபர்தரா விழுதுங்கும் போது அந்த இடத்துல வித்து வாங்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஓரளவு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மினியை பத்தி கேட்டீங்க. மினி க்ரூட் வந்து வந்ததுனாக்க பெட்டர் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பெரிய மெகால போய் மாற்றதை விட சின்னதுல பண்ணும்போது நிறைய லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லலாம்.
பட் அதுக்கும் வந்து பிரைஸ் இம்பாக்ட்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி சேம் ஒன்லி. வந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க புதுக்கோட்டையில இருந்து. வணக்கம் சார் ரவணன். வணக்கம் மேடம், சார்ட்ட பேசலாம். பேசுங்க சார் ரவணன். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒன்றும் சார், பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக்கலா வந்து வீக்கா இருக்கு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நேற்று வந்து எல்லாமே ஆக்சுவலா இறங்கிட்டு தான் வந்தது. ஈவினிங் சடனா ஒரு 6 o'clock மேல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கோல்டுல இருந்து எல்லா மெட்டல்ஸ் சடனா ஒரு ஏற்றம் இது மாதிரி அது மாதிரி போகுது சார். அது ஏன் சார் அந்த மாதிரி டயத்துல எப்படி சார் என்ன சார் பண்றது என்னங்கிறது டிவில சொல்லுங்க. ஓகே, அதாவது இன்றைய தினம் கடைசி நாள்ங்கிறதுனால க்ளோசிங்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பையிங் வந்தது. கடைசியில க்ளோசிங் பையிங் வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு இருக்கத்தான் செய்யும். ஷார்ட் கவரிங் இல்ல அது வந்து பொசிஷன் கேரி ஓவர் அதே மாதிரி இருக்கும்போது அது இருக்கும். அதே மாதிரி சமயத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் இருக்கு, லெவல்ஸ் ஆர் யூ கேன் சே as a ரெசிஸ்டன்ஸ் லெவல். அது மாதிரியான அந்த லெவல் வரும்பொழுது உங்களுக்கு வந்து சில்வர் சொல்லியிருந்தேன் 37,100க்கு மேல வந்து பெட்டரா இருக்கும், வாட்ச் பண்ணுங்க. அந்த லெவலுக்கு மேல வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 200-300 புள்ளிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கோல்டுலையும் கொடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க என்னன்னா ப்ராப்பரா பார்த்துட்டு அது வரும்போது பண்ணணும். அதுக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம முதலே உள்ள போய் உட்காந்துப்போம், அது வரும்போது வித்துட்டு வரவங்க பண்ணக்கூடாது. அந்த லெவல் வரும்பொழுதுதான் அதுல வந்து அதனுடைய ஸ்பர்ட் வரும், அந்த ட்ரிகர் வரும். அந்த ட்ரிகர் பாயிண்ட்ல நம்ம வந்து அடிச்சாதான் வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல இருந்து நீங்க எடுக்க முடியும். இந்த ஒரு ஸ்பர்ட் பாத்தீங்கன்னாக்க மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 10 secondsல முடிஞ்சு போயிடும். அந்த 10 secondsல ஹவு வி ஆர் மேக்கிங் மணி. அந்த 10 secondsல 50 பாயிண்ட்ல ஒரு 60% எடுக்கிறோம், 30 பாயிண்ட் எடுக்கிறோம்னா யூ ஆர் a great man சொல்லலாம். சார் நேற்று அதே மாதிரி அவர் கேட்ட மாதிரி கோல்டன் சில்வர் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் கொடுத்ததுன்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து என்ன எதிர்பார்க்கலாம் கோல்டன் சில்வர்ல? இன்னைக்கு கோல்ட பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க நேற்று தினம் எடுத்து பார்க்கும் பொழுது டபுள் பாட்டம் பேட்டர்ன்ல வந்திருக்கு, பிளஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக்ஸ் சார்ட்ல வந்திருக்கு. சோ தட் மீன்ஸ் இட் இஸ் ரிவர்சல் ஃப்ரம் த லோவர் லெவல்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 14-day RSI சொன்னேன் இல்லையா, அது பாத்தீங்கன்னாக்க 50-day RSI விட கூட இருக்கு. சோ அதனால ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கோல்டுல வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. சோ இது பாத்தீங்கன்னாக்க 27,200 இருந்து 27,400 வரலையும் கோல்டு போக வாய்ப்பு இருக்கு. மேலும் பேசும் சார் துபாயில இருந்து அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் சுஜாதா. வணக்கம் மேம். சொல்லுங்க சுஜாதா, கமோடிட்டி வர்த்தகம் குறித்த கேள்வி என்ன? So I am not in that commodity field, but I want to do that. Okay. வணக்கம் மேம். தொடர்ந்து கேளுங்கம்மா. என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு தான் கமாடிட்டி பண்றாங்க, பட் நான் அதை வந்து நான் பாத்திருக்கேன். ஓகே. சோ நானும் அந்த கமாடிட்டி ஃபீல்டுல பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நான் எப்படி பண்ண முடியும் சார்? பட் ஐ am zero in commodity. Okay. So what I can do for that? ஓகே, நீங்க NRI இல்ல ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்களா? பத்தி NRI ஸ்டேட்டஸா ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டேட்டஸா? NRIல தான் இருக்கேன், பட் ஜூலை ஆகஸ்ட் ஐ வில் கம் தேர். என்னோட ஊர் வந்து கள்ளக்குறிச்சி, சேலத்துல கிரேட் வெஞ்சர்ஸ் இருக்கு. ஆமா, நீங்க அங்க பண்ணலாம். சோ நான் அங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கமாடிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுல என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா சார் நான் இது பண்ணுவேன் சார். ஓகே, சரி. ஆக்சுவலா வந்து கமாடிட்டியை பொறுத்தவரையிலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மெயினா வந்து லாட் சைஸ் வந்து இப்ப வந்து மினி கோல்டு மெகா கோல்டுனா என்ன லாட், அது மாதிரி சில்வர்ல என்ன லாட் சைஸ் இருக்கு, க்ரூடுக்கு என்ன லாட் சைஸ், காப்பர் என்ன லாட் சைஸ், இதுக்கு வந்து மெகாக்கும் மினிக்கும் என்ன லாட் சைஸ், அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன டிஃபரன்சஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்ஸ் எந்தெந்த மாசத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோ இதை தவிர நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன மாதிரியான, அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டினுடைய இம்பாக்ட், சோ இதுல எல்லாம் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதாவது இந்த சிபோட்டியில வந்து டெலிவரி வால்யூம் டேட்டா வரும், அதே மாதிரி LME இன்வென்ட்ரி டேட்டா வரும். சோ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர நீங்க வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறது வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்லயே சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதையும் நீங்க வந்து ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு என்டர் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து மினில பண்ணுங்க, கோல்டு மினி, சில்வர் மணி, காப்பர், அது மாதிரி மினில பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஒரு கம்ஃபர்ட் கிடைத்த பிறகு மெகாக்கு போங்க. ஏன்னா தெரியாம போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வருதுன்னு தெரியாம முழிக்கும் போது ஒன்னும் பண்ண முடியாது. தவறுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி பண்ணா தவறு வரும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணும்பொழுது அதனுடைய லாஸ வந்து குறைக்க முடியும். சார் நாளைக்கு வந்து புத்தாண்டு, சோ அதனால நாளைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பொதுவா எப்படி இருக்கும்? டெய்லி நடக்கக்கூடிய மார்க்கெட்டோட நிகழ்வுகள் வந்து நாளைக்கு அதிகமா இருக்குமா? எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் இயர் வியூ வந்து எப்படி இருக்கலாம், எப்படி பார்க்கலாம் மார்க்கெட், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது புத்தாண்டு தினத்துல பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய மொமெண்டம் இருக்காது.
பட் அட் த சேம் டைம் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறதுன்னு சொல்லலாம். 2015 பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னாக்க கோல்டுல வந்து மொமெண்டம் இருக்கும், அப்பப்ப மொமெண்டம் இருக்கும். ஏன்னா ஸ்டில் வந்து சில கண்ட்ரீஸ்லாம் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கும் பொழுது அந்த மொமெண்டம் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். யூஎஸ் வந்து டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும் பொழுது அதனுடைய இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல பிரதிபலிக்குன்னு சொல்லலாம். குரூடை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்க $60 வந்து இப்ப இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட்டில் ஆக வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா ஒரு $80 வரலையும் போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதர் பேஸ் மெட்டல்ஸ் பார்த்தோம்னாக்க எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது இப்ப மெஜாரிட்டி சொல்லும்போது சைனா, அடுத்தது ஜப்பான், இவங்க 2 பேரும் தான் மெயினா வந்து க்ரூட் ஆயில் கன்சம்ஷன். ஸோ அவங்களுடைய வீக் டிமாண்ட் தான் வந்து மேஜரா விழுந்திருக்கு. ஸோ அவங்களும் வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க க்ரூட் ஆயில் எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில்ல வந்து இந்த ஸ்பட் ஒரு 20 இருந்து $25 வரலையும் $25 வரலையும் பார்க்கலாம். பேஸ்மெண்ட்ல பொறுத்தவரையிலையும் சைனாவுடைய இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் பெட்டரா இருக்கும் பொழுது பேஸ் மெட்டல்ஸ்ல ஒரு மொமெண்டம் வரக்கூடும். சோ அதுல மெயினா காப்பர்ல வந்து மொமெண்டம் வரலாம். பட் காப்பர்ல என்னன்னாக்க மெயினா அந்த ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் நிறைய டிமாண்ட் இல்ல, சப்ளை அதிகமாக இருக்கு. அந்த சப்ளை இந்த 2015 அதிகமாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. சப்ளை அதிகரிப்பு இருந்தாலும் இந்த டிமாண்ட் ப்ரொடக்ஷன் மேட்ச் ஆகும்பொழுது அந்த ரேட்ல வந்து அந்த பிளக்சுவேஷன்ஸ் அங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த டாலர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். சோ இதே மாதிரி ஒண்ணுக்கும் இருக்கு. பிளஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எகைன் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் நல்லா போச்சுன்னு வச்சுங்களேன். லெட் மார்க்கெட் மறுபடியும் வந்து பெட்டரா இருக்கும். எல்லாமே இன்டர்லிங்க்டு வித் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். சோ ஒட்டுமொத்தமாக 2015 வந்து ஒரு எக்கானமி வந்து பெட்டரா இருக்கக்கூடும் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அப்படிங்கறதுனால ஒரு பெட்டர் பொசிஷன்ல வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா தெரியும். சார் 2015 வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓபன் பண்ண நினைப்பாங்க, அதாவது ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய வந்து அறிவுரைகள் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? அதாவது இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு வரவங்களுக்கு வந்து மெயினா பார்க்க வேண்டியது செல்ஃப் டிசிப்ளின். இரண்டாவது ஓரளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சுட்டு பண்றது பெட்டர். இப்ப கோல்டுனாக்க ஒரு கோல்டனுடைய டேட்டாஸ் அது 3 நாள்ல எப்படி ஏறி இறங்கினுங்கிற டேட்டா வந்து அவங்க மைண்ட்ல இருக்கணும். சோ அது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் அந்த ஒரு வாரத்து டேட்டா இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க எப்படி பணம் பண்ண முடியும்? ஏன்னா அது என்ன பண்ணணும், இது என்னுடைய பணம், நான் இங்க பணம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பாக்கணுமே வழிய மத்தவங்க பணம் பண்றாங்களா லாஸ் பண்றாங்களான்னு போகக்கூடாது. ஓகே, சோ நான் இங்க பணம் பண்ண வந்திருக்கேன், ஐ வாண்ட் டு மேக் மணி அப்படிங்கிற ஒரு சபதத்தோட வரவங்களால தான் பணம் பண்ண முடியும். அது மாதிரி லாஸ் புக் பண்றதுக்கு வந்து தயங்கக்கூடாது. சோ $2 நஷ்டம் வருதுன்னா அதை வந்து கட் பண்ணிட்டு அடுத்த பொசிஷனுக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி போகணும். தேங்க்யூ சார். நீங்க அரங்கத்துக்கு வந்தது கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. 2014 வந்து கமாடிட்டி வாணிபம் எப்படி இருந்தது, 2015 வந்து கமாடிட்டி வாணிபம் எப்படி இருக்கும் என்பதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. நேர்கள் கேட்ட பலவிதமான கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. தந்தி டிவி சார்பாக உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2015 எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் என்னுடைய சார்பிலையும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.